பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் ஏதோ தவறாக கைது விட்டாராம். அதாவது நாயக்க வம்சாவளியில் இருந்து வந்த தெலுங்கனாகிய பெரியாரை எமது தமிழ் பூர்வீக குடியிலிருந்து வந்த சீமானன் மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கோபாலபுரத்து கொத்தடிவுகள் நாலஞ்சு பேரெல்லாம் உண்டா சேர்ந்து சீமானோட வீட்டுக்கு முன்னுக்கு போய் நின்று செருப்பு கழட்டி ஏதோ எரிஞ்சு ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா. ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். இந்த தெலுங்கனாகிய பெரியார் ஏதோ ஒரு அர்க்காரத்துக்குள்ள போனாராம். இந்த அர்க்காரம் மட்டும் சொன்னா அந்த ஐயர்மார் குடியிருக்கிற இடங்கள், அந்த குடியேற்றத்துக்குள்ள அவர் போனாராம். போக இவரை கண்டுட்டு ஏதோ ஒரு ஐயர் மதிலுக்கு அங்கால இருந்து செருப்பு தூக்கி எறிஞ்சாராம். அப்ப இவர் சொன்னாராம், ஒத்த செருப்பு நீ தந்துட்ட, மத்த செருப்பை யாராவது அதையும் நீ தூக்கி எறி, நான் நடந்து போறதுக்கு உதவும் என்று சொன்னாராம். இதை கண்ணால கண்டவங்க யாரும் இல்ல, ஏதோ காதால கேள்விப்பட்டது. இது ஒரு உருட்டு. சரி, அது உருட்டாவே இருந்துட்டு போட்டுமே. ஒரு சாதாரண செருப்புக்கே அவ்வளவு சித்தாந்தங்களை முன்படுத்தி இதே பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்கள் கருத்தியல் ரீதியான மோதல்களில் வெல்ல முடியாமல் செருப்பை தூக்குவது சால சிறந்ததா? இது பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு சில சொரியாரிஸ்டுகளுக்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் சார்பாகவும் நான் முன்வைக்கின்ற சராசரி கேள்விகள். அடைந்த திமுக சொம்புகளா? வேப்பம் இல்ல கசப்பா இருந்தாலும் வேப்பம் மழை இனிப்புதான் தம்பி. பெரியாரை யாராலும் இங்க முழுமையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த செருப்பை தூக்கி எறிஞ்ச கோவை ராமகிருஷ்ணாவாலையும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் பெரியாருடைய கொள்கைகள் ஒன்றுக்கொன்று அந்த அளவுக்கு முரணானவை. எமது உயிருக்கும் மேலான தமிழ் மொழியை பார்த்து சனியன் என்று சொன்ன பெரியாரங்கி எமது உயிருக்கும் மேலான தமிழ் மொழியை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று துடிக்கின்ற எமது சீமானனுங்களா. தொல்காப்பியத்தை பார்த்து ஒரு சனியன் என்று சொன்னான் தெலுங்கன் பெரியார். திருக்குறளிலே மல நாற்றம் அடிக்க என்று சொன்னான் தெலுங்கன் பெரியார். ஒரு ஆணுக்கு காமம் என்பது தலைக்கு ஏறிவிட்டு என்று சொன்னால் பெற்ற தாயோடு கூடவும் அல்லாவுடைய சகோதரிகள் கூடவும் நீ உடல் உறவு கொள்ளலாம் என்று சொன்னது யார்? தமிழ் தேசியம் பேசி வந்த எமது தமிழ் தேசிய இளைஞர்களை பார்த்து இவர்களெல்லாம் தாய்ப்பால் பசங்களுக்கு கவலைப்படுத்தியது யார்? சரி, அது கூட வேணாம். திமுக இருந்த தமிழ் பசங்களே அவர் மதிச்சாரா? இல்லையே. திமுக இருந்தாலும் தமிழர்கள் தான் என்ற பிரிவினை வைத்துக் கொண்டு அவர்களை பார்த்து கண்ணீர் துளில் விழுந்த பயல்கள் சொன்னது யார்? கேவலம் அற்ப சொத்துக்காக, கேவலம் அற்ப பணத்திற்காக தான் வளர்த்த வளர்ப்பு மகளையை மனம் முடித்தது யார் மக்கள் மத்தியில? பெரியாருடைய இந்த கேவலங்கட்ட இனச்செயலை பார்த்து அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திமுக கட்சியினால் துடைக்க முடியாத கலங்கத்தை பெரியார் திராவிட கட்சிகளுக்கு தந்து விட்டாரே என்று அன்று அண்ணாதுரை அவர்கள் வசைபாடிய பொழுது அப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் இல்லையா திமுக சொம்புகளா? கலைஞர் பெரியாரை பேசியதை விடவாடா சீமானம் பேசிட்டாரு. ஐயா, பெரியார் எங்கட தமிழ் இனத்துக்குள்ள அங்க ஒன்றும் புடுங்கி கிழிக்கலாம். என்னத்தை புடுங்கினார்? என்ன சாதி ஒழிப்பா? அட பைத்தியகார பயல்களா, அது 2000 வருஷத்துக்கு முன்பே எமது வள்ளுவ பெரும்பாட்டன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடிட்டு போயிட்டான்டா. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பட்டினத்து பாடல சித்தர் சிவாக்கியா வறட்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோளுள்ள இந்த எலும்பிலே ஏதும் விளக்கம் மட்டும் இருக்குதோடா என்று எப்போ பாடிட்டு போயிட்டோம்டா. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெருமுறையில் இட்டார் பெரியோர் இலுகுலத்தோர் பட்டாங்களை உள்ளபடி என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது அவை பெரும்பாட்டியார் பாடிட்டு போயிட்டாடா. தெலுங்கன் பெரியார், நீ எங்கடா எங்கட தமிழகத்துக்குள்ள சாதியை ஒழிச்ச? நீ சாதியை வளர்த்து விட்டதே இதே பெரியாருடைய முதலியர் தானடா. அதாவது தமிழ்நாட்டிற்குள்ளே ஆங்கிலேயற்ற வருகைக்கு பிற்பாடு அனைத்து மொழி பேசக்கூடிய அனைத்து இனத்தவருக்கும் அவன் சமமான கல்வி உரிமையை வழங்கிய பிற்பாடு இந்த அதிகார சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த உரிமை யாருக்கு போதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிராமணர்களை போய் சென்றடையது. அப்ப அதுவரை பரம்பரையாக எமது தமிழ் இனத்தை சாதியை சொல்லி பிளவுபடுத்தி பிரித்தாளும் சக்தி மூலம் ஆண்டு வந்த இதே தெலுங்கு இனத்துக்கு தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களுடைய அதிகாரம் கேள்விக்குறியாகுது. ஆகவே தெலுங்கன் பெரியார் அவர்கள் தனது இனத்திற்கு ஆதரவாக பிராமணர்களை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிராமண எதிர்ப்பு கொள்கையை அவர் கடைபிடித்தாரே ஒழிய தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அவர் ஒரு துளி கூட செயற்படவில்லை. அதாவது என்னை பெரிதும் நேசிக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், என் அன்பார்ந்த தம்பி தங்கைகள் இங்கு நன்கு விளங்கணும். பெரியாருடைய ராஜதந்திரம் எப்படி இருந்தது என்று சொன்னால் பிராமண எதிர்ப்பு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டு தன்னுடைய தெலுங்கினத்தை காப்பதற்காக திராவிடத்தை கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டு ஆரியத்துக்கு சொம்படுத்திக் கொண்டு தமிழ் தேசியத்தை எதிர்ப்பது. வேற என்னடாப்பா, கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்திருப்பேன்னு சொல்ல போறீங்களா? ஐயா செல்லங்களா, கடவுள் இல்லை என்று சொல்வது வேறு, கடவுளை பார்த்து இல்லை 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 என்று சொல்வது வேறு. அந்த 3 இல்லைகளுக்கு என்ன அர்த்தம்? இல்லை இல்லை இல்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவர். என்ன காரணம்? கிறிஸ்தவ மதம் சாதியை ஒழிக்க நேரிட்டது. பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 இல்லை என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, எமது மும்மூர்த்திகள் சேர சோழ பாண்டியரை பார்த்து இல்லை 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 என்று சொன்னார். தமிழ் தேசியத்தை எதிர்த்தார். இல்லை இல்லை இல்லை, படைத்தல் காத்தல் அழித்தல், சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகவே இவர் சைவ சமயத்தையும் எதிர்த்தார். அதுவரை பெரியாரை ஏற்றுக்கொண்டு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கருப்பு துண்டு போட்டிருந்த கருணாநிதி மஞ்சள் துண்டுக்கு மாறியதன் காரணம் பின்னணி என்ன? இந்த சாதாரண ஒரு கேள்வியிலே தான் அடங்கி உள்ளது எமது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியும் பெரியாருடைய சூழ்ச்சியும் திராவிடத்தினுடைய வருங்கால வீழ்ச்சியும். என்ன சிரிப்பண்டா, என்றைக்காவது உங்களுக்கு இந்த நிலைமை வரும்படி எனக்கு நல்லா தெரியுமாடா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்படி சத்தியமா தெரியாம போச்சு. ஆனா தம்பிங்களா,
இந்த உலகத்துல ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டதும் எல்லாம் அடங்கி போடாண்டா வரலாறு. மாபெரும் சோழ பேரரசு விழுந்தது, சேர பேரரசு விழுந்தது, பாண்டிய பல்லவ முகலாய பேரரசு விழுந்தது, மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விழுந்தது, மாபெரும் கிரேக்க பேரரசு விழுந்தது, மாபெரும் ரோம பேரரசு விழுந்தது, மாபெரும் பிரெஞ்சு பேரரசு கூட விழுந்து போனது, மாபெரும் சோவியத் யூனியன் உடனேடா தம்பி. இந்த உலகத்திலேயே வீழ்த்த முடியாத பேரரசு என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்றான்டா ரஷ்யாவுடைய அதிபராகிய ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். துரோகிகள், உங்களுக்கு இந்த நிலைமை வர மட்டும் எங்களுக்கு என்றைக்கோ தெரியுமாடா. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், அதுவரை காத்திருந்தோம்டா கைவர்களை. நாங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றாக இணைந்து எமது அண்ணன் சீமானுக்கு இந்த நேரத்திலே மிகப்பெரிய ஆதரவு கரம் மீட்ட வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையாக கேட்டு நிற்கின்றேன். அவர்கள் அதுவரை செருப்பை தூக்கட்டும், மரத்தை தூக்கட்டும், என்னத்தையும் தூக்கட்டும்டா. அவர்கள் ஆணவத்தில் ஆட்டம் கூட ஆடிட்டு போகட்டும் தம்பி. இந்த உலகத்துல ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் அதிகம். ஆனால் தமிழ் தேசியவாதிகள், ஓயாதலைகள் நாங்களோ என் மரண தருவாயிலும் கூட என் பார்ந்த உலகத்து தமிழர்களே அனைவரும் விழிப்புற்று எழுங்கள் என்று நான் சொல்வேனே ஒழிய என் மரணத்தை பற்றி என்றுமே நான் கவலைப்படுபவன் அல்ல. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையுடைய இலக்கணம். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எமது அன்பு அண்ணன் சீமானை பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு எப்பொழுது என்ன உதவி வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஈழத்து தமிழர்கள் நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் தயாராக உள்ளோம். புரிந்தவருக்கு நன்றி. இது ஓயாதர்கள் சார்பாக கொக்கிக்குமார். எங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு, சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலைக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.